ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாத்தியாருக்கு எனக்கு இருக்கிற கனெக்ஷனை பற்றி பேசுகிறேன்னா நிறையா பேச முடியும். ஒரு 1 hour ஆயிரும். வேறு விஷயம் அப்புறம் இந்த படத்தில் இருக்கிறவங்கள பற்றியே பேச முடியாது. அவ்வளவு இன்சிடெண்ட். அது தனியாக ஒரு கதை வச்சுக்கலாம். ஒரு 1 hour ஆகும். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி ஞானவேல் ராஜா, அவங்க அப்பா என்னை விட பெரிய ரசிகர். ஒரு தடவை அப்பா சொன்னாருங்க, ஞானவேல், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படம்னா நோட்டா ஷூட்டிங் இப்போ சொன்னார் என்கிட்ட. அவர் கோயம்புத்தூர்காரர் தான். நான் 110 தடவை நாரோடி மன்னன் படத்தை பார்த்துருக்கேன். 110 தடவைன்னா யூடியூப்லேயோ ஃபோன்லேயோ டிவிலேயோ தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி 110 தடவை பார்த்துருக்கேன். 3 ஹீரோயின், அவ்வளோ அழகான ஹீரோயின், பானுமதி அம்மா, சரோஜா தேவி அம்மா, எம்என் ராஜம் அம்மா, இவங்க 3 பேரும் 110 தடவையில் ஒரு தடவையும் கூட அவங்க முகத்தை பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த படம் அமைஞ்சது ரொம்ப கஷ்டம். கார்த்தி, உனக்கு ஃபஸ்ட்டு படமே ரொம்ப சேலஞ்சான படம் பருத்தி வீரன். ஏன்னா நீ டவுனில் பிறந்து வளர்ந்து அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு பருத்தி வீரன் கேரக்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொண்டு வந்து அசத்திட்ட. பட் அதை விட உனக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் இந்த வாவாத்தியார் தான். ஏன்னா அது தலைவர் பேராக இருக்கிறதுனால அதில் நடித்து பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதை நீ பிரமாதமாக பண்ணியிருப்பேன். இந்த டீசரெல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையும். கிருத்தி ஷெட்டி, கரெக்டாக சொல்லிட்டுனா, ஷில்பா, எல்லோரும் நல்ல ஒரு ப்ராமிசிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. தம்பி ஆனந்தராஜ், தம்பி சுந்தர், 2 பேர் பாருங்கள், என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாமல் அப்படியே இருக்கிறாங்க. இல்லை, இந்த ஏஜில் அந்த அளவுக்கு பாருங்க. சுந்தருக்கு அப்படியே இருக்குது, அவருக்கு அப்படியே இருக்குதா? இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கலன்னு வைக்கல. நாங்கெல்லாம் மணப்பாறை பாடு கட்டி பாய வர ஏறு பூட்டிட்டு நாடு சத்யராஜ். நானும் கவுண்டமணி அண்ணன் பேசிக்கோ. கவுண்டமணி என்ன சொல்வார், சத்யராஜ் இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்காமல் இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம், எங்கேயாச்சும் ஊரில் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்பா. அதுக்கு நம்மளுக்கு 1 2 3 எல்லாம் தெரியணும்ல. முதலாளி கேட்பான்ல, அப்போ இத்தனை மாடு ஓட்டிகிட்டு போனால் திருப்பி வரையில கணக்கு கரெக்டாக இருக்கிறாங்க நம்மளுக்கு. அப்படி காமெடியாக பேசிகிட்டு இருப்போம். அதனால் என்ன, இந்த படத்தில் நலன் இதை இந்த படத்தை வேற மாதிரி டீல் பண்ணியிருக்கிறார். அதாவது தலைவர் பேர் வச்சுட்டு புரட்சி தலைவர் பேர் எடுக்கிற படம் ஒரு பழைய மாதிரி இருந்துருமோ அப்படிங்கிறதே இல்லாமல், இன்னைக்கு மாடர்னாக நம்ம ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டாரு. இதில் நடந்த காமெடியான விஷயத்தை மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். என்ன, படம் டெஃபினட்டாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சினிமாவில் நடிக்க வந்தப்போ கிட்டத்தட்ட ஆச்சு, ஒரு 50 வருஷம் ஆச்சு. நான் 78 முதல் படம் வந்தது. பல்லு எனக்கு இப்போவே பெருசாக, அப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வயசானங்காட்டி அப்படியே அந்த முகத்து சதையெல்லாம் இறங்கியல, மேல் உதடும் கொஞ்சம் இறங்கி பல்ல மூடிட்டு இருக்குது. இல்லாட்டி அப்பெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கும். போய் சிவகுமார் அண்ணா கிட்ட தான், அப்பாக்கிட்ட தான் போய், அண்ணா பல்லு ரொம்ப பெருசாக இருக்குதுண்ணா, என்னென்ன பண்ணுறது அப்படின்னா, இது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிலே இதெல்லாம் யோசிச்சு வர வேண்டாமா, இங்கே சொன்னேன். அதே பல்லு தானே கோயம்புத்தூர் இருக்கும்போது இருந்த அளவுக்கு தான் பல்லு இங்கேயும் இருக்குது. அண்ணா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கண்ணா அப்படின்னா, மந்த வழியில் ஒரு டாக்டர் பேர் சொல்லி அங்கே போய் கொஞ்சம் பல்ல ஃபைல் பண்ணி ராவிடுங்க அப்படின்னார். அங்கே போய் டாக்டர்கிட்ட போய் உட்காந்தாச்சு. காட்டுங்க, எல்லாம் காட்டி அந்த ஒரு சின்ன சக்கரம் இருக்குதான், இங்கே பல்ல வச்சு தேய்க்கிறாரு. முன்னாடி பவுடராக கொட்டுது. கிட்டத்தட்ட கால்வாசி பல்ல அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா பல்லு சரியாது, பல்லு பெருசாக தெரியுது. டாக்டர் அது கலை வெறி, நம்ம சினிமாவில் நடிச்சு ஆகணும். டாக்டர் இன்னும் ஓட்டுங்க, டாக்டர் இன்னும் ஓட்டுங்க, பவுடராக தெரிக்குது. இனிமேல் பண்ண முடியாது டாக்டர், பரவாயில்ல டாக்டர், இன்னும் பல்லு பெருசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அரைச்சி விடுங்க அப்படின்னா, இதுக்கு மேலே அரைச்சோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, சூடாக காஃபியும் சாப்பிட முடியாது, பரவாயில்லையா அப்படின்னாரு. பரவாயில்ல டாக்டர் பண்ணுங்க, இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பல்ல சின்னது பண்ணி நடித்து கிட்டத்தட்ட ஒரு 250 படம் நடித்ததுக்கப்புறம் கார்த்திகிட்ட மாட்டுனா, நலன் குமாரசாமி சார் இந்த படத்தில் இதில் நான் வில்லனாக நடிச்சுக்கிறேன், வாத்தியார் படத்தில் வில்லனாக நடிச்சுக்கிறேன் பாருங்க, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப் பண்ணலாம் சார், என்ன சார் பண்ணலாம், பல்லு வச்சுட்டா சார். சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பல்லு சைஸு குறைச்சிட்டா சார் நடிக்கவே வந்தேன். பல்லு வைக்கிறதுனா சார் சின்ன பல்லு பாரு, கார்த்திகெல்லாம் வைக்கலாம், கமல் சார் தான் ஃபஸ்ட்டு வச்சார். கல்யாண ராமன் தான் ஃபஸ்ட்டு கமல் சார் பல்லு வச்சார்னா, கமல் சாருக்கெல்லாம் சின்ன பல்லு,
சின்ன பல்லுங்க போது அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணால் அந்த பெரிய நம்மளுக்கு ஏற்கனவே மாட்டு பல்லு மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே ஒரு பெரிய பல்லை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார் அது பண்ணிடலான்னு சொல்லி அப்படி ஒரு பல்லை வச்சுட்டு நடிச்சுக்கிறேன். அப்பா வந்து பல்லை சின்னது பண்ணி விட்டாரு, மகன் வந்து பல்லை பெருசு பண்ணி விட்டார். என்ன பண்ணுறது? எனக்கு இந்த படம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. அதனால் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும். தம்பி ஞானவேல் ராஜாக்காக கண்டிப்பாக ஜெயிக்கணும், தம்பி கார்த்திக்காக ஜெயிக்கணும். தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்ருக்குறாங்க, நல்ல தருணத்தில் வருது. நான் அன்னைக்கு பேசும்போது அவங்க ஆங்கர் அவங்க அர்ச்சனா வந்து கைதட்டினாங்க. நான் லைனாக வாத்தியார் படம் சொல்லிட்டு வந்து 1964 வேட்டைக்காரன், 64 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை, 66 பொங்கலுக்கு அன்பேவா, 67 பொங்கலுக்கு தாய்க்கு தலைமகன், 69 பொங்கலுக்கு மாட்டுக்கார வேலை அப்படின்னு லைனாக அடிச்சுட்டு வந்து அடைய அப்போ இப்படி ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி 26 பொங்கலுக்கு வா வாத்தியார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் சொன்னதில் ஒரு பாயிண்ட் கூட எக்ஸசிவ்